பிரசாத். நான் எஸ்பி பள்ளியில் நான் பேச வந்துள்ள தலைப்பு திருக்குறள் கதை. குரல் சிறப்பியும் சொல்லும் மரத்தின் ஆக்கம் ஞானம் உயிருக்கு பொருளாரும் விழுப்பம் சுரக்கம் முதலை செல்வத்தையும் தரும் மக்கள் கரத்தை விட நன்மையுடையது வேறு ஒன்றும் இல்லை. கதை நல்லூர் என்பது ஒரு சிறு அங்குள்ள மக்கள் விவசாயம் செய்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். பொன்னகரம் ஊரில் பெரிய சந்தையில் விலை பொருட்கள் இது 6 மைல் தொலைவில் அங்கு பல ஊர்களிலிருந்து வியாபார பொருட்களையும் நல்லூர் மக்கள் பொன்னகரம் சந்தைக்கு சென்று வண்டிகளையும் தலைச்சுமையாக செல்வார்கள். அதில் பலர் தலைச்சுமையாகத்தான் இதை எடுத்து செல்லும் போது மிகவும் களைப்பாகவும் கண்டு போய் செல்லும் போது வியாபாரம் நஷ்டம். இதற்காக ஒரு சுமை தண்ணி அமைக்க முயற்சி. நான் அப்போது அதே ஊரில் உள்ள புண்ணியமுத்தி என பணம் இருந்தால் பணம் சொன்னேன். நான் சுமை தண்ணி பயன்படுத்த என்று நடத்தினான். மக்கள் எப்படியோ பணத்தை திருப்பி சுமை தண்ணி கட்டும் என அனைவரும் அதை பயன்படுத்தி வருடங்கள் பல சென்றன. புண்ணியமுத்தி வியாபாரம் நஷ்டமாக கூலி வேலை செய்யும். இது புண்ணியமுத்தி கண்ணில் பட்டது. நீ அவன் சுமை தலைச்சுமையை எடுத்து வைத்து அப்பனே ஆண்டவா என்று பெருமூச்சு விட்டான். அவன் செய்த தவறை உணர்ந்தான். அவனுக்கு உதவாதே என்ற சுமை தாங்கி பெரிதும் அவன் சுயநலமாக இருப்பதை கண்டு கண்ணில் இதுதான் நம் தெய்வப்புலவர் திருப்பில் சிறப்பிலும் சொல்லும் மரத்தின் ஆக்கம் ஞானம் இருக்கு என அழகாக கூறியுள்ளார். நம் அனைவரும் சுயநலமாக இருப்பதை தவிர்க்கும் பொது நலன்